வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து டிஎன்பிசி நியூ சிலபஸ் வைஸில் வந்து நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம், வேறு என்னென்ன வந்து இந்த நோட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கிடைக்க போகிறதுன்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வந்து கிடைக்கிது, உங்களுக்கு வந்து வேறு என்ன வந்து இப்போ சிலபஸ் வைஸில் நோட்ஸ் மட்டும் கிடைக்குமா, இல்லை வேறு எதனா வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டோம். லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து நோட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு லிங்க் இருக்குல்ல, இது மாதிரி தான் கொடுத்துருப்போம். இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நீங்கள் நோட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் அனுப்பியிருப்போம். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இப்போ 7 செகண்ட் ஜிகேக்குன்னு சொல்லி தமிழ் நோட்ஸுக்குன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். 7 செகண்ட் ஜிகே நோட்ஸ்னு சொல்லி ஒன்று ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொத்தம் வந்து தமிழில் வந்து 7 யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க, 7 அழகாக பிரிச்சுருக்காங்க. அது 7 புக்கை வந்து தனித்தனியாக கொடுத்துருவோம். இதோட சாம்பிள் பேஜ் ஃபுல்லாகவே வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இல்லை சாம்பிள் பேஜ் வந்து காட்டுறேன் என்னென்ன கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு சாம்பிள் பேஜ் ஃபுல்லாகவே டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், டெலகிராம் சேனல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இல்லை ஓவரால் வந்து சாம்பிள் பேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 1 or 2 புக் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து யூனிட் 1 வந்து புக் 1 கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, டிஎன்பிசியில் வந்து நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சிலபஸ் வந்து கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். பிரித்தெழுது சேர்த்தெழுது எந்த பேஜ்லேருந்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4th பேஜ். அது சந்திப்பிழை, குறிநிலை வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடுலாம் கொடுத்துருக்கோம். அப்படியே இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஃபஸ்ட்டு புணர்ச்சி விதிகள் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த புணர்ச்சி விதிகள் பார்த்தீங்கன்னாவே வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுது வந்து ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு சில நண்பர்கள் கேட்டிருப்பாங்க, புதிய புத்தகம் மட்டும் எடுத்துருக்கீங்களா இல்லை வந்து பழைய புத்தகம் எடுத்துருக்கீங்களா? ரெண்டுமே கம்பேர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இப்போ வந்து பிரித்தெழுது சேர்த்தெழுதுக்கனா எந்தெந்த இதில் வந்து சிலபஸில் வந்து கவர் ஆகுது அது ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். இப்போ வந்து யூனிட் 7 வந்து எதுனா ஒரு டாபிக் வந்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் வந்து கவர் ஆகாமல் வந்து சிறப்பு தமிழில் வந்து கவர் ஆகிருக்கும். அந்த சிறப்பு தமிழ் வந்து எடுத்திருப்போம். மேக்ஸிமம் வந்து சிறப்பு தமிழ் வந்து எடுத்திருக்க மாட்டோம். அந்த டாப்பிக்கில் கவர் ஆனால் மட்டும்தான் வந்து சிறப்பு தமிழ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அந்த டாப்பிக்கில் பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து புதிய புத்தகம் கொடுத்துருக்கோம் 6ஆம் வகுப்பில். பாருங்க, சமச்சீர் பாடத்திட்டம்னு சொல்லி ஓல்டு புக்கும் கொடுத்துருக்கோம். என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கு அந்தாட்ட வந்து வினா விடைகள்னு சொல்லிட்டு எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 வினா இல்லை 25 வினா, மேக்ஸிமம் வந்து 10 to 25 வந்து கேள்வி பதில் வந்து கொடுத்துருப்போம் ஒவ்வொரு டாபிக் பின்னாடியும். அது லாஸ்ட்டில் வந்து ஆன்சர் கேள்வி கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், சந்திப்பிழை அண்டு ஒற்றுப்பிழை அறிதல். இது மாதிரி வந்து குறிநெடில் வேறுபாடு அது மாதிரி வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம். இந்த இண்டெக்ஸ் படி தான் கொடுத்துருப்போம். இந்த இண்டெக்ஸ்லேயே மேக்ஸிமம் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்போம். இதோட சாம்பிள் பேஜ் ஃபுல்லாகவே வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அந்த 6 புக்கில் வந்து இப்போ 7 புக் இருக்குன்னா ஒரு 5 புக்கில் ஒரு 4 புக்கு வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து சாம்பிள் பேஜுக்கு வந்து கொடுத்துருப்போம். அதை விசிட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி தான் வந்து புக் 2, புக் 3, புக் 4, புக் 5, புக் 6, புக் 7 எல்லாம் அப்படி தான் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குமான்னு பார்த்தீங்க. இப்போ எல்லா புக்கும் வந்து ஓப்பன் பண்ணால் டைம் ஆகும். நீங்கள் எல்லாம் வந்து சாம்பிள் பேஜ் எல்லா புக்கோட சாம்பிள் பேஜும் நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நோட்ஸ் மட்டும் தான் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இல்லாமல் வந்து நம்ம ஓன் நோட்ஸ் இல்லாமல் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோம். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிழை உரத்தொரு மொழியெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், தமிழ்நாடு அரசு பிரித்தெழுதுக இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே கொடுத்துருக்கோம். இது மாதிரி வந்து கவர்மெண்ட் நோட்ஸும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட் நோட்ஸுக்கு அடுத்தது வந்து இதில் வந்து கவர்மெண்ட் நோட்ஸும் ஃபுல்லாகவே வந்து ஆட் ஆகிருக்காது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு நியூ சிலபஸ் பேஸில் கவர்மெண்ட்டு எல்லா நோட்ஸ் வெளியில அவங்க இது வரைக்கும் வெளியிட்ட நோட்ஸ் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து அவங்க அப்லோட் பண்ண இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் கவர்மெண்ட் நோட்ஸ் தான் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த நோட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க, நம்ம ஓன் நோட்ஸ், அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல், அடுத்து வந்து என்னென்னா ஸ்கூல் புக்கு. இப்போ பள்ளி புத்தகம் இருக்குல்ல, அது வந்து ஒன்றும் அப்லோட் பண்ணலை. என்ன இதில் அப்லோட் பண்ண போகிறாங்கன்னா
இப்போ பிரித்தெழுத சேர்த்தெழுத விட்டுருங்க, அது ஃபுல்லாகவே அப்லோட் பண்ண முடியாது. எல்லா புத்தகத்துலையுமே அது எல்லா இதுலேயுமே இருக்குது. எல்லா லெசன்லையுமே பிரித்தெழுத சேர்த்தெழுத இருக்குது மேக்ஸிமம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து அழகு 2 யூனிட் 2 எடுத்துக்காங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் வந்து எங்கெங்கே வந்து பள்ளி புத்தகத்தில் வந்து படிக்கணுமோ அது வந்து இதில் வந்து கொடுத்துருப்போம். மேக்ஸிமம் வந்து எங்கெங்கே படிக்கணுமோ அது கொடுத்துருப்போம். இல்லைன்னா வந்து அந்த பேஜில் கிராப் பண்ணிவிட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருப்போம். அந்த பள்ளி புத்தகத்தோட பேஜஸ்லாம் வந்து கொடுத்துருப்போம். அது வந்து ரெடி பண்ணிருப்போம். இப்போ வந்து கொடுக்க முடியல. மேக்ஸிமம் வந்து ஒரு டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் அப்புறம் இல்லைனா வந்து மேக்ஸிமம் டிஎன்பிசிக்குள்ளே வந்து கொடுக்க பார்க்குறோம். இல்லைன்னா வந்து எங்கெங்கே படிக்கணுமோ அது ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு லெசன் அந்த பிடிஎஃபாக உங்களுக்கு கிடைக்கலனா எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் இருக்குல்ல. இப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள்னு ஒரு டாபிக் இருக்குன்னா இது 11th நியூ புக்கில் வந்து பேஜ் நம்பர் 39 இருக்குன்னா அது மட்டும் அப்டேட் பண்ணுறோம். அந்த பேஜ் கொடுக்கலனாலும் அது எங்கெங்கே படிக்கணுமோ அதெல்லாம் அப்டேட் பண்ணுவோம். இதில் இப்போ வந்து ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோங்கல்ல, இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து காட்டுமா, இல்லை வந்து இனிமேலுக்கு நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா அதுவுமே காட்டுமான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்போ இந்த குரூப்பில் எப்படி சொல்கிறதுனா 7th செகண்ட் ஜிகே தமிழ் நோட்ஸ் நியூ சிலபஸ்னு இருக்குல்ல, இதில் வந்து நாங்கள் இந்த 3 ஃபோல்டர் இருக்குது. இந்த 3 ஃபோல்டரில் எதை எப்போ ஆட் பண்ணாலுமே அது உங்களுக்கும் வந்து விசிபிள் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு அது ஒரு சில நண்பர்கள் வந்து எங்கள்கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணக்குள்ளே வந்து இல்லை ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணல. புக் 1 புக் 2 புக் 3 தான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஃபுல்லாக அப்டேட் பண்ணக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும். இது மாதிரி தான் இல்லை வேறு என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண இப்போ நியூ சிலபஸ் எதனா வந்து சேஞ்ச் பண்ணி இல்லை ஆட் பண்ணாலும் இந்த புத்தகத்திலே வந்து கீழே ஆட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு நோட்ஸ் வந்து எப்படி கிடைக்குன்னு பார்த்துருப்பீங்க. சாஃப்ட் காப்பியாக தான் மட்டும்தான் கிடைக்கும். ஹார்ட் காப்பியாக புத்தகமாக உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக மட்டும் தான் கிடைக்கும். இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. இப்போ வந்து எல்லாமே கிளியர் ஆகிட்டு இதை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்பீங்க. இப்போ அதை பற்றி இப்போ பார்ப்போம் வாங்க. இடத்துல வந்து நோட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன ப்ரொசீஜரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அதை வந்து காட்டுறோம். வந்து பாருங்கள். இப்போ என்னென்னா அவங்க பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நேமு டிஸ்ட்ரிக்ட் மெயில் ஐடி வந்து சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிங்கன்னா ஜாயின் ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ண சொல்லும். நீங்கள் ஜாயின் ரிக்வெஸ்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட்டை பார்த்து நீங்கள் தான் வந்து சென்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம். அடுத்து வந்து நீங்கள் ஜிமெயில் ஐடி வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிமெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அது இல்லாமல் வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்கங்கல்ல, இந்த லிங்க்கவே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாலும் நான் ஒரு பேஜ் ஃபஸ்ட்டு காட்டணும்ல அந்த பேஜுக்குள்ளே போயிடும். இல்லை வந்து மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வந்துடும். அந்த மெயில் மூலமாக வந்து நீங்கள் உள்ளே வந்துடலாம். கூகுள் டிரைவில் தான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ஃபோன்லையுமே கூகுள் டிரைவ் இருக்கும். இப்படி தான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நோட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸாக வந்து 350 வந்து கொடுத்துட்டு வரோம். நீங்கள் வந்து 350 வந்து எந்த நம்பருக்கு வந்து பே பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நம்மளோட 7 செகண்ட் ஜிகே நம்பர்னால் ஒன்று தான். அந்த 7 செகண்ட் ஜிகே நம்பர் வந்து பாருங்கள், இந்த நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 27 முடியல அதுக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா நேம் டிஸ்ட்ரிக்ட் ஜிமெயில் ஐடி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் வந்து பே பண்ணிருக்கு வந்து நாங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அப்புறமேட்டுக்கு வந்து நீங்களே வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க என்னென்ன கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் வந்து அந்த பேஜில் ஆட் ஆயிடுவீங்க. சப்போஸ் ஜிபே ஒர்க் ஆகலைன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 வந்து பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணிங்கன்னா தமிழ் நோட்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நான் டெலிகிராம் சேனல் இப்படி இருக்கீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பாருங்கள், இங்கே பின் பண்ணி வச்சுருப்போம். இது கிளிக் பண்ணிங்கன்னா வந்து தமிழ் நோட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து என்னென்ன பேஜ் இருக்கும் உங்களுக்கு தமிழ் நோட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்போம்.